ஹாய் மை ஃபேமிலிஸ். த்ரெட்மில் கீழே வந்தோடனே எல்லாருமே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெரிய பையன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வீட்டுக்காரங்க நான் எல்லாமே பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஏசி வந்து கொஞ்ச நாளாகவே கூலிங் இல்லாமல் இருந்து அதனால் இன்றைக்கி சர்வீஸ்க்கு ஆளை கூப்பிட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு. கூடவே வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய மருதாணி செடி பயங்கரமாக வளர்ந்து ரோட்டில் சாஞ்சி அடிக்கிற காற்றுக்கும் மழைக்கும் ரோட்லேயே வந்து நிற்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி அதை என்ன செஞ்சுட்டோம், வெட்டிட்டோம். பயங்கரமாக அந்த மருதாணி செவக்கும். பட் இவ்வளோ மருதாணி இப்போ உதிர்த்து என்ன பண்ணுறது, அதனால் தூக்கி பக்கத்தில் விலையிலே தூக்கி போட்டாச்சு. சரியா, அப்படியே டயர்டில் இருக்கும்போது வீட்டுக்காரங்களுக்கு திடீர்னு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. ஆல்ரெடி நான் காலையில் சமையல் பண்ணியாச்சு. இருந்தால் பிரியாணி வந்ததுமே எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டாங்க. கண்மணி பாப்பாவுக்கும் ப்ரூனோவுக்கும் ஏற்கனவே நான் துண்டு மீன் வச்சு சாப்பாடு ரெடி பண்ணி அவங்கள சாப்பாடு கொடுக்கவும் செஞ்சாச்சு. கண்மணிக்கு மருந்துகளும் கொடுத்தாச்சு. சரியா, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இது வந்து பிரபு ஹோட்டலுங்கிறதுனால இங்கே வந்து சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணியிருப்பாங்க. சரியா, நீங்கள் இந்த கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருக்குது, உங்களுக்கு இது பிடிக்குமா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலும் சொல்லுங்கள். சரியா, அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சேனல்